Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திட்டமிட்டு அவதூறு பரப்பிய திறனற்ற திமுக ஐடி விங் நிர்வாகிகள் மீது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. திமுக ஐடி விங்கால் பதிவிடப்பட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி சாத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளரிடம் சாத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சண்முகக்கனி ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசாமி, சாத்தூர் நகர செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்பியும் சித்திரங்களை வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. மார்த்தாண்டம் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஜான் தங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கருமந்துறை மலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன், ஏற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா ஆகியோர் தலைமை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் பேசுகையில், வரும் தேர்தலில் ஏவவேலு கூறிய திமுகவின் பெண்ணாகரம் ஃபார்முலா எடுபடாது என்றும் கழக பொதுச் செயலாளர் ஃபார்முலா தான் வெற்றி பெறும் என்றும் கூறினார். மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, ராஜமுத்து, நல்லத்தம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். யாராவது ஒருவர் சும்மா ஒரு ஏக்கரை காடு பக்கத்தில் இருந்தாக்கா ஒரு 5 சென்ட் சரியா போட்டுட்டாங்க. அழகா சொல்றான் மலைவாசி. செடி வெட்டினா கேஸ், மரத்தை வெட்டினா கேஸ் இல்லைங்க. அங்க இருக்காது டிஎஃப் ஒரு மரத்துக்கு இவ்வளவு வாங்க. சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் கருமந்துறை மலை கிராமத்தில் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய பிரசுரம் வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடியா திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் மக்கள் விரோத திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து அவதூறாக சித்திரம் வெளியிட்ட திமுக ஐடி விங் செயலாளரும் திறனற்ற அமைச்சருமான TRB ராஜா மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார், கழக ஐடி பிரிவு மாவட்ட செயலாளர் வேலன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் புகார் மனு வழங்கினர். இதேபோல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி, ஐடி பிரிவு மாவட்ட செயலாளர் பிரசன்னா, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் நடேச கவுடு ஆகியோரும் தனித்தனியே காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளரும் திமுக அமைச்சருமான TRB ராஜா மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், TRB ராஜா மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவரது வீடு மற்றும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த TRB ராஜா என்கின்ற அமைச்சர் தானும் தன்னுடைய நிர்வாகத்தில் நடத்தி வருகின்ற ஐடி விங் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதில் தமிழகத்தினுடைய தலை சிறந்த முதலமைச்சரின் ஒருவராக சிறப்பாக விளங்கிய 4 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பற்றி தவறான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதை உடனடியாக அவங்க வாபஸ் பெற்று அவங்க முறையாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்காத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆலோசனை பெற்று அவருக்கு எதிராக, அவருடைய ஐடி விங்க்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.